வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று இருபடி சமன்பாடு தீர்த்தல் என்னும் பாடத்துக்குள் செல்ல இருக்கிறோம். இருபடி சமன்பாடுகள் ஆண்டு 10 ஆண்டு 11 வகுப்புகளுக்குரிய பாட அலகுகளாகும். இந்த இருபடி சமன்பாடுகளை நாங்கள் காரணிப்படுத்தல் மூலம் தீர்க்க போகிறோம். காரணிப்படுத்தல் மூலம் இந்த இருபடி சமன்பாடுகளை தீர்க்க போகிறோம். முதலில் இருபடி சமன்பாடு என்றால் என்னன்னு தெரியும். இருபடி சமன்பாடு என்றால் ax வர்க்கம், இது பொது வடிவம். இருபடி சமன்பாடு பொது வடிவம். ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. இது இருபடி சமன்பாடு ஒன்று பொது வடிவம். x வர்க்கம் இருக்கும், அங்க x இருக்கும், c இருக்கும். c என்றது x வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிறது x வர்க்கத்துல குணகம், எக்ஸுக்கு முன்னால இருக்கிறது எக்ஸ் குணகம், அங்கால ஒருமை அதாவது இலக்கம் சமன் 0. உதாரண சமன்பாட்டை பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 9x சக 8 சமன் 0. இது ஒரு உதாரண சமன்பாடு. இது ஒரு ஒழுங்குல இருக்கும். இருபடி சமன்பாடுன்னு சொன்னா ஒரு ஒழுங்குல இருக்கும். முதல் எக்ஸ் வர்க்கம் இருக்கும், பிறகு எக்ஸ் இருக்கும், பிறகு இலக்கம் இருக்கும், சமன் 0 என்ற ஒரு ஒழுங்குல இருக்கும். அப்ப இந்த இருபடி சமன்பாட்டை முதல் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்திய பின்புதான் இதை தீர்த்து நாங்கள் எக்ஸுக்கான விடையை காணும். அப்ப இது எப்படி தீர்க்கிறது பார்ப்போம். இருபடி சமன்பாடை தீர்க்கும் போது முன்னுக்கு இருக்கிற உறுப்பு எடுக்கணும். முன்னுக்கு இருக்கிற உறுப்பு எக்ஸ் வர்க்கம், கடைசியா இருக்கிற உறுப்பு சக 8. இந்த ரெண்டையும் எடுத்து நாங்க மல்டிப்ளை பண்ணணும், பெருக்க வேணும். பெருக்குனா எக்ஸ் வர்க்கம் தர 8 எக்ஸ் வர்க்கம் உண்டு. பிறகு இந்த 8x வர்க்கத்தை மீண்டும் காரணிப்படுத்த வேண்டும். காரணிப்படுத்தும் போது கூட்டும் போது நடு உறுப்பு வர்ற போல காரணிப்படுத்தும். கூட்டும் போது நடு உறுப்பு வரக்கூடியதா காரணிப்படுத்தும். அப்ப 8x வர்க்கத்தை நீங்கள் x தர 8x என்று காரணிப்படுத்தலாம். x ஐ 8x ஐ கூட்டினீங்களா 9x என்று வேறு ஒரு முறையில நீங்கள் 8x வர்க்கத்தை காரணிப்படுத்தினா 10x தர 4x என்று காரணிப்படுத்தலாம். 8 x தர x வர்க்கம் 10x தர 4x, அதாவது இங்க உங்களுக்கு வரும் 8x வர்க்கம் என்று வரும். 8x வர்க்கம். அப்ப 10x தர 4x 8x வர்க்கம். இது ரெண்டையும் கூட்டுங்க. 10x தர 4x 6x. அதான் பெருக்கும் போது 8x வர்க்கம் 2x 4x பெருக்கும் போது 8x வர்க்கம் பெறுது. ஆனா கூட்டேக்கு 6x வருது. அப்ப கூட்டும் போது 6x வரபடியா இது பொருந்தா. கூட்டும் போது 9x வரணும். வேணும்னா இங்க நடுவுல 9 இருக்கு. நடுவுல 9x இருக்கிறபடியா எங்களுக்கு காரணியின் பின்னர் கூட்டும் போது 9x வரும். அப்ப நாங்கள் இந்த 9x x ஆக 8x என்று விரித்து எழுதினால் மாத்திரமே இதை காரணியாக்க முடியும். சரி, பிரித்து எழுதுவோம். x வர்க்கம் சக x சக 8x சக 8 சமன் 0. அதாவது 9x x ஆக 8x என்று பிரித்து எழுதி வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் இதுக்கும் காரணி எடுப்போம். இங்க எடுத்தா x எடுக்கலாம், இங்க x வரும், இங்க சக 1 வரும். இதுக்கும் காரணி எடுத்தா 8 எடுபடும், இங்க x வரும், 8 இருந்த இடத்துல இங்க 1 வரும், சமன் 0. இனி நாங்க காரணி எடுத்த சரியான்னு பாக்குறதுக்கு உள்ளுக்கு பெருக்கி பார்க்கணும். அதாவது x பெருக்குனா x வர்க்கம், x 1 பெருக்குனா x, 8 x பெருக்குனா 8x, 8 1 பெருக்குனா 8. இனி பாருங்க, இது சேம். அப்ப x ஆக 1 ஒரு காரணி, அங்கால இங்க x இருக்குது, இங்க 8 இருக்குது. அப்ப x ஆக 1 வெளியில எடுத்தீங்கன்னா x சக 8 சமன் 0. அதாவது x ஆக 1 காரணியா இருந்தா மற்ற காரணி x ஆக 8. இப்ப ரெண்டு காரணிகளின் பெருக்கம் 0. ஆகவே இந்த காரணி 0 இருக்கலாம் அல்ல அந்த காரணி 0 இருக்கலாம்.
இந்த காரணி பூஜ்ஜியம் வேண்டா பூஜ்ஜியம் தர இந்த காரணி பூஜ்ஜியம், இது பூஜ்ஜியம் வேண்டா பூஜ்ஜியம் தர இது பூஜ்ஜியம். ஏதாவது ஒன்று பூஜ்ஜியம் வேண்டா பெருக்கேக்கல பூஜ்ஜியம் பெறும். இது பூஜ்ஜியம் வேண்டா பெருக்கேக்க இதோட பெருக்குனா பூஜ்ஜியம் பெறும். இது பூஜ்ஜியம் வேண்டா இதோட பெருக்கேக்க பூஜ்ஜியம் பெறும். அப்ப நாம சொல்லலாம் இது பூஜ்ஜியம் அல்லது அது பூஜ்ஜியம். எக்ஸ் ஆக 1 சமன் பூஜ்ஜியம் அல்லது எக்ஸ் ஆக 8 சமன் பூஜ்ஜியம். சக ஒன்று அங்கால கொண்டு போனா எக்ஸ் சமன் சய 1 அல்லது இந்த சக 8 அங்கால கொண்டு போனா எக்ஸ் சமன் சய. இதுதான் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளாக எங்களுக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸ் சமன் சய 1 எக்ஸ் சமன் சய 8 என்பன இந்த இருபடி சமன்பாட்டின் 2 தீர்வுகள் ஆகும். ஏன் இந்த இருபடி சமன்பாட்டுக்கு 2 தீர்வுகள் வருதுன்னு சொன்னா, இருபடி சமன்பாட்டில் எக்ஸுக்கு வர்க்கம் இருக்கிறது, 2ஆம் அடுக்கு இருக்கிறது. எக்ஸுக்கு 2ஆம் அடுக்கு இருக்கிறதால எங்களுக்கு இங்க கட்டாயம் 2 தீர்வு கிடைக்க வேணும். இந்த 2 தீர்வும் வேறு வேறு தீர்வுகளாக எங்களுக்கு இருக்கும். மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். x வர்க்கம் sin 4x x வர்க்கம் sin 4x சக 4 சமன் 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. முன்னுக்கு x வர்க்கம் இருக்கும், ரெண்டாவது நாங்க x ஓட சேர்ந்து எழுதணும், அடுத்தது இலக்கம் எழுதணும். இப்ப இந்த இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதற்கு நாங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முன்னுக்கு இருக்கிற x வர்க்கத்தையும் கடைசியா இருக்கிற இலக்கத்தையும் நாங்க பெருக்குவோம். x வர்க்கம் தர 4 உங்களுக்கு கிடைக்கும் 4 x வர்க்கம்னு கிடைக்கும். இப்ப இந்த 4x வர்க்கத்தை மீண்டும் காரணியாக்க வேண்டும். அதாவது கூட்டும் போது நடு உறுப்பு வர்றது போல இருக்கும். கூட்டும் போது நடு உறுப்பு வருவதாக காரணி ஆக்கவும். அப்ப 4x வர்க்கத்தை நீங்க காரணி ஆக்கினா 2x, அதாவது சய 2x என்று மட்டும்தான் காரணி ஆகலாம். அதாவது சயம் பெருக்கினா இங்க சக வரும், 10x பெருக்கினா 4x வர்க்கம் வரும். அல்ல இப்படி பாருங்க, சய 2 பெருக்கினா சக 4, x பெருக்கினா x வர்க்கம். அப்ப 4x வர்க்கத்தை நாங்க சய 2x என்று காரணி ஆக்கலாம். இது ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம். சய 2x வந்து சய 4x இருக்கு. அப்ப நடுவுல இருக்கிற உறுப்பை வந்து நாங்க விரிச்சு எழுதலாம். x வர்க்கம் சய 2x சக 4 சமன் 0. இனி இதுக்கு காரணி எடுங்க, x காரணி x சய 2, இதுக்கு சய 2 எடுக்கலாம். அப்ப x சய 2 சமன் 0. இனி உள்ளு பெருக்கி பார்ப்போம் நாங்க செஞ்சது சரியான. x பெருக்கினா x வர்க்கம், x சய 2 பெருக்கினா சய 2x, சய 2 பெருக்கினா சய 2x, சய 2 பெருக்கினா சய 4. ஓகே. now இனி இங்க x 2 சமனா இருக்குது. அப்ப x 2 பொதுவா எடுங்க. மற்ற காரணி அதுவும் x 2, இங்க x இருக்கு, அங்க சய 2 இருக்கு, இங்க x அங்க சய 2. அப்ப மற்ற காரணியும் x 2 தான் சமன் 0. இப்ப ரெண்டு காரணிகளின் பெருக்கம் 0 என்றதால எங்களுக்கு x 2 சமன் 0 என்று வரும், அல்லது அடுத்த x 2 சமன் 0. இந்த சய 2 அந்த பக்கத்துக்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னா x சமன் 2 அல்லது x சமன் 2. இது ஒரு இருபடி சமன்பாடு. ஆனா இரண்டு சமனான தீர்வுகள் கிடைக்குது. அப்ப இருபடி சமன்பாடுன்னா அங்க வர்க்கம் இருக்கிறதால 2 தீர்வுகள் வர வேண்டும். ரெண்டும் வெவ்வேறு தீர்வுகளாக செய்த முதலாவது கணக்கு இப்ப ரெண்டும் சமனான தீர்வுகளாக இருக்குது. மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஐந்து எக்ஸ் வர்க்கம் 5x
வர்க்கம் சக 13x சாய 6 சமன் 0. இங்க முதலாவது இருக்கிற உறுப்பு வந்து 5x வர்க்கம், கடைசியில இருக்கிற உறுப்பு வந்து சாய 6. அவங்களுக்கு சாய 5x வர்க்கம் சக இங்க சக 5x வர்க்கம், 6க்கு முன்னால்தான் சாய 6. இதை பெருக்குங்கோ, சாய 30 x வர்க்கம். இனி இதை நீங்கள் காரணியாக்க வேணும். இங்க நடு உறுப்பு வர்றது போல காரணியாக்க வேணும். இப்ப நடு உறுப்பு வார மாதிரி காரணியாக்குறேன்னு சொன்னா நீங்க சாய 2x-ஐயும் 15x-ஐயும் தான் எடுக்கிறது. சாய 2x-உம் 15x-உம். ரெண்டையும் பெருக்குங்கோ. சாய 2ம் 15 பெருக்குனா சாய 30, x-ஐயும் x-ஐயும் பெருக்குனா x வர்க்கம். சாய 2x-ஐயும் 15ஐயும் கூட்டுங்கோ, 15x-ஐயும் 15x-ஐயும் கூட்டுனா எவ்வளவு? 13x. அப்ப இந்த நடு உறுப்பை நாங்கள் எழுதலாம் சாய 2x சக 15x எழுதலாம். எழுதுவோம் 5x வர்க்கம் சாய 2x, நடு உறுப்பை விரிச்சு எழுதலாம் சாய 2x சக 15x சாய 6 சமன் 0. இனி நாங்கள் 2 காரணி எடுப்போம். இதுக்கும் காரணி x, 5x சாய 2, இதுக்கும் காரணி 3, அப்ப இங்க 5x சாய 2 சமன் 0. இனி உள்ளு பெருக்கி பாருங்க. x ஆல பெருக்குனா 5x வர்க்கம், இங்க x ஆல பெருக்குனா சாய 2x, இங்க 3 ஆல பெருக்குனா 3 15x, இங்க 3 ஆல பெருக்குனா 3 2 6 சக 3 தர சாய 2 சாய 6. இனி நீங்கள் இது ரெண்டும் சேமா வந்துட்டுது. அப்ப 5x சாய 2 x ஆக 3, அடுத்த காரணி x ஆக 3 சமன் 0. இனி நீங்க எழுதலாம் 5x சாய 2 சமன் 0 அல்லது x ஆக 3 சமன் 0. இனி இந்த சாய 2 அங்கால கொண்டு போறீங்கன்னா 5x சமன் 2 அல்லது x சமன் சாய 3, சக 3 அங்கால கூட சாய 3. இனி 5x இருக்கிறபடியா நான் x காணணும். அப்ப x சமன் இந்த 5 கொண்டு அங்கால பிரியுங்க, 2 5 அல்லது x சமன் சாய 3. அப்ப x சமன் 2 5 ஒரு விடை, வெற்றிய விடை x சமன் சாய 3. அப்ப இந்த இருபடி சமன்பாட்டுக்கு 2 தீர்வுகள். இருபடி சமன்பாடு கட்டாயம் 2 தீர்வுகள் இருக்கும் அல்லது 2 தீர்வுகளும் சமனாக இருக்கும். அதான் இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடை தீர்க்கிற முறைகளை நாங்கள் கற்றோம். இந்த 3 உதாரணங்களினூடாக நீங்கள் இந்த 3 உதாரணங்களையும் மீண்டும் மீண்டும் திருப்பி செய்து பாருங்கள். மேலும் ஒரு கணக்கு நான் போடுறேன். இந்த கணக்கை செய்து அனுப்பினால் நான் சரிபார்த்து கொள்ள வசதியா இருக்கும். x வர்க்கம் சாய x சாய 12 சமன் 0. இந்த கணக்கை செய்து பாருங்கள் பிள்ளைகளே. இந்த இருபடி சமன்பாடு வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த வகுப்புகளில் முழுமையாக பங்கு பெற்றி பரிபூர்ண அறிவை பெற்று இருபடி சமன்பாடு பாடத்தில் சிறந்து விளங்க எனது வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.